Module number 1.13.01. Topic name: Assumptions and Principles of Adult Learning. வணக்கம் டீச்சர்ஸ். வயது அடல்ட் லேர்னிங் தொகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த தொகுதியின் முடிவில் நீங்கள் செய்ய வேண்டியது: 1. அடல்ட் லேர்னிங்கை வரவேற்கவும். 2. அடல்ட் லேர்னிங் கற்றலின் அனுமானங்களை கூறவும். 3. அடல்ட் லேர்னிங் கொள்கைகளை விளக்கவும். 4. அடல்ட் லேர்னிங் கற்றலை பாதிக்கும் காரணிகளையும் குறிப்பிடவும். 5. ஒரு நேர்மறையான கற்றல் சூழலை உருவாக்க மற்றும் பராமரிக்க நுட்பங்களை விவரிக்கவும். அடல்ட் லேர்னிங் கற்றலின் வரையறை என்பது அல்லது கருத்தை நாம் அனைவரும் முதலில் புரிந்து கொள்வோம். கற்றல் வயது வந்தவர்களிடம் கவனம் செலுத்தும் போது பெரியவர்கள் நன்றாக கற்றுக்கொள்கிறார்கள். எப்போதும் ஆசிரியரை சார்ந்து அல்ல. பெரியவர்களை கற்றுக்கொள்ள உதவும் இந்த செயல்முறை ஆண்ட்ரகாஜி என்று அழைக்கப்படுகிறது. ஆண்ட்ரகாஜி என்பது வயது வந்தோருக்கான கல்வியில் பயன்படுத்தப்படும் முறை மற்றும் கொள்கை என வரையறுக்கப்படுகிறது. ஆண்ட்ரகாஜி என்ற வார்த்தையானது கிரீக் வார்த்தையான ஆண்ட்ரஸ் அகோஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது, அதாவது முன்னணி மனிதன் என்று பொருள். ஆண்ட்ரகாஜி என்ற சொல்லின் பொருள் ஜெர்மன் கல்வியாளர் அலெக்சாண்டர் காப் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் பின்னர் இது அமெரிக்க கல்வியாளரான மால்கம் ஷெப்பர்ட் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. அடல்ட் லேர்னிங் கற்றலின் பின்வரும் 5 அனுமானங்களை நோல்ஸ் வழங்கியுள்ளார். 1. சுய கருத்து. நபர் முதிர்ச்சியடையும் போது அவர் சார்புடைய ஆளுமை என்பதில் தன்னைத்தாளே வழிநடத்தும் மனிதனாக முன்னேறுகிறார். 2. வயது வந்தோருக்கான கற்றல் அனுபவம். ஒரு நபர் வளர்ந்து முதிர்ச்சியடையும் போது அவள் அனுபவமுள்ளதாக மாறுகிறார். பின்னர் அனுபவத்தின் இந்த பரந்த மூலத்திலிருந்து கற்றுக்கொள்ள தொடங்குகிறது. 3. கற்றல் தொடங்குவதற்கான தயார் நிலை. ஒரு நபர் முதிர்ச்சியடையும் போது அவரது கற்றல் தயார் நிலையானது அவரது சமூக பாத்திரங்களின் வளர்ச்சி பணிகளில் அதிக அளவு சார்ந்துள்ளது. கற்றலுக்கான நோக்கு நிலை. முதிர்ச்சியுடன் ஒரு நபர் முன்னோக்கு ஒத்திவைக்கப்பட்ட அறிவை பயன்படுத்துவதிலிருந்து உடனடியாக விண்ணப்பத்திற்கு மாறுகிறது. எனவே கற்றலை நோக்கிய நேர்நிலையானது சிக்கலை மையப்படுத்துதல். 5. கற்பதற்கான உந்துதல். ஒரு நபர் முதிர்ச்சியடையும் போது கற்றுக்கொள்ள தேவையான உந்துதல் உள்நாட்டில் உள்ளது. நண்பர்களே, நாம் நோல்ஸ் வழங்கும் வயது வந்தோர் கற்றலின் 4 கொள்கைகளை பற்றி அறிந்து கொள்வோம். முதலாவது, 1. பெரியவர்கள் தாங்கள் அறிவுறுத்தல், சந்தையின் திட்டமிடல் மற்றும் மதிப்பீட்டில் ஈடுபட வேண்டும். 2. அனுபவம், தவறுகள் உட்பட கற்றலின் வழங்குதலை அடிப்படையை வழங்குகிறது. பெரியவர்கள் தங்கள் வேலை அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் உடனடியாக தொடர்பு கொண்டு மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பாடங்களை கற்றுக்கொள்வதில் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். அடல்ட் லேர்னிங் கற்றல் என்பது உள்ளடக்கம் சார்ந்ததாக இல்லாமல் பிரச்சனையை மையமாக கொண்டது. நண்பர்களே, அடல்ட் லேர்னிங் கற்றலை பாதிக்கும் காரணிகளை இப்போது நாம் புரிந்து கொள்வோம். கற்பவர்கள் மனம், உடல், சமூகம் மற்றும் உளவியல் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். உள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய 2 வகையான தூண்டுதல்களால் கற்பவர்கள் தூண்டப்படுகிறார்கள். ஸ்டிமுலேஷன் உள்தாக்கம், உந்துதல், உணர்தல் மற்றும் கற்றல் அணுகுமுறைகளை உள்ளடக்கியது. சுற்றுச்சூழல் தாக்கம் கலாச்சாரம் மற்றும் சமூக பொருளாதார சிக்கல்களை உள்ளடக்கியது. பிளாட்டா எனப்படும் தேக்க நிலையும் உள்ளது. இது கற்றவர்கள் மீண்டும் பயிற்சி செய்தாலும், மேலும் முன்னேற்றம் காட்ட தவறினாலும்
எனவே நண்பர்கள் ஒரு நேர்மறையான கற்றல் சூழலை உருவாக்க மற்றும் பராமரிக்க நுட்பங்களை பற்றி இப்போது கற்றுக்கொள்வோம். பயிற்றுனர்கள் அவர்களின் புலன்களை தூண்டுவதன் மூலம் கற்பவர்களை ஊக்குவிக்க வேண்டும். மாதிரிகள், விளக்கப்படங்கள் மற்றும் படங்கள் தொடர்பான வீடியோக்கள் போன்ற ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் மூலம் புலன்கள் தூண்டுதல் மற்றும் சுவாரஸ்யமான கற்றல் சூழலை உருவாக்கலாம். பயிற்றுவிப்பாளர்கள் அறிவுறுத்தல், நடைமுறை மற்றும் காட்சி உதாரணங்களை வழங்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஆடை வடிவமைப்பில் பயிற்றுனர்கள் நகைகள், வடிகள் மற்றும் இறுதி தயாரிப்பு எப்படி இருக்கும் என்பதை ஆர்ப்பாட்டத்திற்கு முன் காட்டினால் கற்பவர்களின் கற்கும் தூண்டுதல் மிகவும் அதிகமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட தலைப்பை கற்பித்தல் நோக்கத்தை பயிற்றுவிப்பாளர் தெளிவாக வரையறுக்க வேண்டும். குழு விவாதங்கள், குழு தொடர்புகள், குழு மற்றும் தனிப்பட்ட திட்டங்கள் போன்ற கற்றலை மையமாக கொண்ட அணுகுமுறைகளை கற்றல் சூழலை மிகவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றும். அறிவுரைகள், முறையான வழிகாட்டுதல் கற்பவருக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். கற்பவர்கள் தொழில்நுட்ப சொற்களில் மொழி பிரச்சனைகளை அனுபவித்தல், பயிற்றுவிப்பாளர்கள் கற்பிக்க பிராந்திய மொழியை பயன்படுத்தலாம். இது அடல்ட் லேர்னிங் கற்றலின் கோட்பாடுகளின் முடிவை கொண்டு வருகிறது. நண்பர்களே, அடல்ட் லேர்னிங் கற்றலின் வரையறை, கோட்பாடுகள், அனுமானங்கள் மற்றும் இறுதி கற்றலுக்கான சாதகமான சூழல் எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி இங்கு கண்டோம்.